சிறுகடி கசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து பார்வதி கூப்பிட்டு இந்த மாதிரி ரோகிணி வந்து கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷமான விஷயம் தானே, நீ இப்போ சார் ரோகிணி மனோஜ் கூட சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயை வந்து கோவப்படுறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ என்ன பண்ணுற, ரோகிணி உங்கள் வீட்டுக்கு ஏதாவது சொல்லி சாப்பிட கூப்பிட்டு அந்த சாப்பாட்டில் ஏதாவது மருந்து கலந்து கொடுத்து அவள் கர்ப்பத்தை கலைச்சிருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாவமான செயலாம் நான் பண்ண மாட்டேன், எப்படி ஒரு குழந்தைய அழிக்கிறதுக்கு போய் எனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவள் திட்டிட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீதா வந்து அருண் அடித்து கொடுமைப்படுத்துறனால சீதாவுக்கு வந்து தற்காப்பு கையில் தேவைன்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா சீதாவை கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க. உனக்கு இது கண்டிப்பாக தேவை சீதா, இந்த மாதிரி உன்னை காப்பாற்றிக்க மற்றவங்க வரலனாலும் நீ வந்து உன்னை காப்பாற்றிக்க தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் உனக்கு கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்றாங்க. சீதா ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு யோசிச்சாலும் மீனா பேச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரோகிணி வந்து மனோஜை கடைக்கு தேடி வராங்க. தேடி வந்துட்டு நான் டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணேன், அங்கே வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செக்கப்பில் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து வயிற்றில் கரு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. நீ தான் அவங்க அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு என்னை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும், என்னை ஏற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு மனோஜ் ரோகிணியை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாரு, இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண கனகா வீட்டில் அவங்களையும் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி போய் முடிய போகுது, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.